ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு இங்கே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்த உடனே ஒரு வழியாக மீனா ஒரு பக்கம் செந்தில சமாதானம் பண்ணியும், நம்ம ராஜு ஒரு பக்கம் கதிரை சமாதானம் பண்ணியும் கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்கங்க. போனதுக்கப்புறமா பெரியவர்கிட்ட ஐயோ மாட்டி விட்டானுங்களே, காட்டுப்பூச்சி வேலையை காட்டுறா ரேஞ்சிக்க முறைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புல்லட் பாண்டியை பார்க்க பெரிய புல்லட் பாண்டி எதுக்குடா அந்த வேலையை பார்த்தேன்னு சொல்லி கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நானும் அரசியும் விரும்புகிறோன்னு சொல்கிறாங்க. என்னது விரும்புகிறீங்களா, இது எப்பத்துலேருந்து அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ துருவி துருவி கேள்வி கேட்குறாரே, மாட்டிக்கோண்டா அப்படின்னு சொன்னா கேட்குறாரா. கடைசியில் பார்த்தா உண்மை வெளியே வந்துருச்சுங்க. குமார் ஒரு பக்கம் நம்ம தங்கச்சி அவங்க எடுத்துகிட்டு போய் அசிங்கப்படுத்தினாங்களா, அப்போ அவங்கள அசிங்கப்படுத்தணும் தான் நான் இதை பண்ணுறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அது மட்டும் இல்லைங்க, அந்த பெரியவர் ஒரு பக்கம் நியாயமாக நடந்துக்கிட்டாரு. அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு பிரச்சனைனா முதல்ல வீட்டில் உள்ள பொம்பளை ஆளுங்கெல்லாம் என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் கிளின்னு கிழிச்சிட்டாரு. எங்கேருந்து அவனுக்கு இந்த புத்தி வந்துச்சுன்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணுறது பக்கத்தில் இருக்காரே உங்கள் சின்ன புள்ளப்பாண்டி, அவர் கற்றுக் கொடுத்தது வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பொண்ணு ஓடி போனப்பையும் என் பையனை தான் திட்டினீங்க, இப்பயும் என் பையனை தான் திட்டுறீங்க, எதுக்காக திட்டுறீங்கன்னு அவர் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அண்ணன்ட்ட கோச்சிட்டு கிளம்புறாரு வெளியே. நீ போடா முதல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க உண்மையை சொல்லுங்க, குமார்கிட்ட நீ வந்து அரசியை கல்யாணம் பண்ண உனக்கு சொத்து எழுதி வைக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் அந்த அரசி பக்கமே திரும்ப மாட்டாங்க. இது புரியாத நம்ம பாட்டி ஒரு பக்கம், ஏன்டா அவங்க வாழ்க்கையை போய் பாலாக்க நினைக்கிற ஒரு பொண்ணோட சாபனா சும்மா வாடான்னு சொல்லிட்டு சும்மா நெத்தி அடிக்கிறாங்க. வீட்டில் உள்ள ஆம்பளை பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, டோன்ட் டச் நோ டச், பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் போல. எங்க எப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் இந்த குமார் மாதிரி பசங்கள்லாம் திருந்தவே மாட்டாங்க போல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அங்கத்தின் நிலைமை என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா நம்ம அரசி ஐயோ எல்லாம் போராடலாம் பொழந்து கட்டுறாங்களேங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.